CA, CMA, CS, CAT, பேங்கிங், TNPSC இப்படி பல எக்ஸாம்ஸ்க்கு கோச்சிங் எடுத்து அதில் 100% ரிசல்ட் எதிர்பார்க்குறீங்களா? அதுக்கு தான் நாங்கள் இருக்கோம் ICP ப்ரொஃபஷனல் அகாடமி. ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக கோச்சிங் ப்ளஸ் ஹாஸ்டல் வசதியோட கம்மியான ஃபீஸில் நீங்கள் எதிர்பார்க்குற ரிசல்ட். எங்களை சந்தித்து சாதிக்க நீங்கள் அணுக வேண்டிய முகவரி 973 TELC சர்ச் காம்ப்ளெக்ஸ், டவுன்ஹால் பஸ் ஸ்டாண்ட், கோயம்புத்தூர் 641001. தொடர்புக்கு 9894795915 என்ற தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளவும். ப்ராப்ளம் 61 பார்க்கலாங்க. மீன் உங்களுக்கு 10 கொடுத்துருக்காங்க. ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் 1.3. த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன். ப்ராப்ளத்தில் என்ன கொடுத்துருக்காங்க? மீன் உங்களுக்கு 10, ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் 1.3. ஃபைண்ட் அவுட் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷனோட ஃபார்முலா நமக்கு என்னங்க? ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் டிவைடட் பை மீன் இன்டூ 100. இதான் நம்மளோட ஃபார்முலா. ஸோ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் ஈக்குவல் டு ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் இருக்கிற இடத்துல 1.3, மீன் இருக்கிற இடத்துல 10 இன்டூ 100. இந்த ஜீரோ கட் பண்ணிக்கலாம். ஸோ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் 1.3 இன்ட்டு 10 உங்களுக்கு என்னங்க? 13. இதாங்க அவங்க சம் நம்பர் 61. தென் சம் நம்பர் 62. வாட் இஸ் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் ஆஃப் தி ஃபாலோயிங் நம்பர்ஸ்? நமக்கு ஒரு ரா டேட்டா கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ரா டேட்டாவுக்கு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் கேட்குறாங்க. நம்ம ஃபஸ்ட்டு ரா டேட்டாவுக்கு ஒரு மீன் கண்டுபிடிச்சிக்கலாங்களா? ரா டேட்டாவுக்கு எப்படிங்க மீன் கண்டுபிடிக்கிறது? கிவன் நம்பரை ஃபஸ்ட்டு எழுதிக்கலாங்களா? 52, 53, 60, 61, 64. இதெல்லாம் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 290 வருது. ஸோ மீனோட ஃபார்முலா என்னங்க? எக்ஸ் பார் இஸ் ஈக்குவல் டு சிக்மா எக்ஸ் பை என்னங்களா? 290 டிவைடட் பை 1, 2, 3, 4, 5. ஸோ 290 டிவைட் பை 5 உங்களுக்கு என்ன வருது அப்படின்னா 58 வருது. ஸோ மீன் உங்களுக்கு 58. நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு எக்ஸ் ஸ்கொயர்டு போட்டுக்கலாங்க ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் கண்டுபிடிக்கிறதுக்காக. 52 இன்ட்டு 54 2704. 53 இன்ட்டு 53 2809. தென் 60 இன்ட்டு 6 6 ஆர் 36, 2 0 அப்படியே போட்டுக்கலாம். 61 இன்ட்டு 61 உங்களுக்கு 3721. தென் 64 இன்ட்டு 64 4096. ஸோ இதெல்லாம் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வரது 16,913. நமக்கு ஸ்டாண்டர்ட் டீவியேஷனுக்கான ஃபார்முலா தெரியும். என்ன ஃபார்முலாங்க? சிக்மா எக்ஸ் ஸ்கொயர்ட் பை என் மைனஸ் சிக்மா எக்ஸ் பை என் த ஹோல் ஸ்கொயர்டு. வாட் இஸ் சிக்மா எக்ஸ் ஸ்கொயர்டு? சிக்மா எக்ஸ் ஸ்கொயர்டு 16,930. என் நம்பர் ஆஃப் ஐட்டம் 5. சிக்மா எக்ஸ் உங்களுக்கு 290 டிவைடட் பை 5 த ஹோல் ஸ்கொயர்டு. ஸோ ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் ஈக்குவல் டு 16,930 டிவைட் பை 5 3386 மைனஸ் 290 டிவைடட் பை 5 உங்களுக்கு 58 த ஹோல் ஸ்கொயர்டு. நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு 3386 மைனஸ் 3364. ஸோ ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் உங்களுக்கு என்ன வருதுன்னா ரூட் ஆஃப் 22. 22 நீங்கள் ரூட் எடுத்துட்டிங்கன்னா 4.69. நமக்கு தேவை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன். நமக்கு தேவை என்னங்க? கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன். வாட் இஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன்? மீன் டிவைடட் பை ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் டிவைடட் பை மீன் இன்டூ 100. ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் டிவைடட் பை மீன் இன்டூ 100. இதான் உங்களுக்கு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷனோட ஃபார்முலா. ஸோ ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் உங்களுக்கு 4.69, மீன் உங்களுக்கு 58 இன்டூ 100. நீங்கள் கேல்குலேட்டரில் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 8.08 ஆர் 8.09 வருங்க. இதாங்க உங்களோட ஆன்சர்.
ரா டேட்டா கொடுத்து உங்களுக்கு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் கேட்டாங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப் நீங்கள் மீன் கண்டுபிடிக்கணும். தென் அதே கொஷினை x² போட்டு ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் கண்டுபிடிச்சிடணும். தென் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷனோட ஃபார்முலா ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் டிவைடட் பை மீன் இன்ட்டு 100. வாட் இஸ் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் 4.69, வாட் இஸ் மீன் 58 இன்ட்டு 100. புரிஞ்சுச்சுங்களா? நீங்கள் இந்த சம்மை உங்கள் நோட்டில் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக உங்களுக்கு புரியுங்க. Next is sum number 63. The coefficient of variation two services are 60 and 80%. The standard deviation are 20 and 16 respectively. What are the arithmetic mean? நமக்கு இங்கே 2 கொஷின் கொடுத்துருக்காங்கங்க. ஸோ நம்ம ரெண்டாக ஸ்ப்ளிட் அப் பண்ணி ரெண்டுத்தையுமே நம்ம ஒர்க் அவுட் பண்ணலாம். ஒன்றில் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் வந்துட்டு 60%. தென் அனதர் ஒன்னில் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் வந்துட்டு 80%. தென் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் 20. அனதர் ஒன்னில் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் வந்துட்டு உங்களுக்கு 16. ஸோ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷனோட ஃபார்முலா ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் டிவைடட் பை மீன் இன்ட்டு 100. வாட் இஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன்? ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் டிவைடட் பை மீன் இன்ட்டு 100. இதுதான் உங்களோட ஃபார்முலா. ஸோ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் இருக்கிற இடத்துல என்ன போட்டுக்கலாம்? 60 போட்டுக்கலாம். ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் இருக்கிற இடத்துல 20 போட்டுக்கலாம். நமக்கு இங்கே மீன் தெரியாது. மீன் இன்ட்டு 100. ஸோ இந்த மீனை ஈக்குவேஷனுக்கு இந்த சைடு வரும்போது இப்படி நீங்கள் மீன் எழுதிக்கோங்க. ஸோ இந்த 60ஐ இங்கே கொண்டு வந்துடுங்க. 20 டிவைடட் பை 60 இன்ட்டு 100. ஸோ இந்த 0 கட் பண்ணிடுங்க. 2 6ஆல் கட் பண்ணிங்கன்னா 3 டைம்ஸ். ஸோ உங்களுக்கு இங்கே 100 டிவைட் பை 3, 100 டிவைட் பை 3 வந்து 33.33. இதான் வந்துட்டு உங்களோட மீன் ஆன்சர். இங்கே வந்துட்டு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் 80, ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் 60, மீன் நமக்கு தெரியாது, இன்ட்டு 100. ஸோ இந்த மீனை நீங்கள் இங்கே எழுதுவீங்க. ஸோ 16 இந்த 80 ஈக்குவேஷனுக்கு இந்த சைடு வரும்போது டிவைடட் பை 80 இன்ட்டு 100. இந்த 0 கட் பண்ணுங்கள். 16 8 2 டைம்ஸு 2 10 சார் என்னங்க 20. மீன் வந்துட்டு உங்களுக்கு என்னங்க 20. ஸோ மீன் வந்து 33.33 அண்ட் 20. இதாங்க உங்களோட ஆன்சர் சம் நம்பர் 63க்கு. Then sum number 66. There are 5 bags of wheat weighing on an average 102 kg and another 8 bag weighing 98 kg on an average. What is the combined mean of 13 bag அப்படின்னு சொல்லி கொஷின் கேட்டிருக்காங்க. உங்களுக்கு the average of 5 பேக்கோட இங்கே பாருங்கள். there are 5 bags of wheat weighing on an average 102 kg, another 8 bag weighing 98 kg. What is the combined? 8 bag இருக்குது, 5 bag இருக்குது, 8 bag இருக்குது, 5 bag இருக்குது, 13 மொத்தம் 13 bags இருக்குது. ஸோ நம்பர் ஆஃப் பேக்ஸை n1ன்னு வச்சுக்கோங்க, 5 bag, n2ன்னு வச்சுக்கோங்க, 8 bag. இதனோட ஆவரேஜ் வந்துட்டு உங்களுக்கு x1 வந்துட்டு 102, x2 வந்துட்டு உங்களுக்கு 102 98 kgs. ஸோ இது n1 n2, this is for x1 x2. கம்பைன்டு மீனோட ஃபார்முலா என்னங்க? n1 x1 ப்ளஸ் n2 x2 டிவைடட் பை n1 ப்ளஸ் n2. இதான் கம்பைன்டு மீனோட ஃபார்முலா. ஸோ n1 என்னங்க 5, x1 என்னங்க 102, n2 என்னங்க 8, x2 என்னங்க 98 டிவைடட் பை n1 ப்ளஸ் n2, 5 ப்ளஸ் 8 உங்களுக்கு 13 இருக்குது. 5 இன்ட்டு 102 வந்துட்டு உங்களுக்கு 510, 8 இன்ட்டு 98 வந்துட்டு 784 டிவைடட் பை 13. ஸோ 1294 இந்த ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா டிவைடட் பை 13. ஸோ 99.54 வருதுங்க. இதாங்க உங்களோட ஆன்சர். நெக்ஸ்ட்டு 67th ப்ராப்ளம். The mean salary for a group of 40 female worker 5,200. Then
For the group of 60 male workers 6,800 per month, what is the combined salary? எத்தனை ஃபீமேல் ஒர்க்கர்ஸ் இருக்காங்க? ஸோ N1 வந்து 40 வச்சுக்கலாம், N2 வந்துட்டு 16 வச்சுக்கலாம். 40 ஃபீமேல் ஒர்க்கர்ஸ் 60 மேல் ஒர்க்கர்ஸ் N1 N2. அவங்க வாங்குகிற சேலரி மீன் சேலரி N1 வாங்குகிற சேலரி 5,200. X1 is equal to 5,200. மேல் ஒர்க்கர் வாங்குகிற சேலரி வந்துட்டு நமக்கு 6,800. இதான் given in a problem. The mean salary of 40 ஃபீமேல் ஒர்க்கர் 5,200 வாங்குறாங்க, 60 மேல் ஒர்க்கர் 6,800 வாங்குறாங்க. கம்பைன்டு சேலரி ஃபார்முலா என்னங்க? கம்பைன்டு மீன் N1 X1 N2 X2 divided by N1 plus N2 divided by N1 plus N2. So 40 into 5,200 then 60 into 6,800 divided by 40 plus 60 40 plus 60. ஸோ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2,08,000 வருது. நெக்ஸ்ட் 60 into 6,800 4,08,000 வருது. 40 plus 60 உங்களுக்கு என்ன வருங்க? 100 வருங்களா? இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 6,16,000 டிவைட் பை 100. ஸோ உங்களோட ஆன்சர் 6,160. இதான் உங்கள் 67th ப்ராப்ளத்தோட ஆன்சருங்க. நெக்ஸ்ட்டு 68th ப்ராப்ளம். The arithmetic mean between two numbers is 34 and geometric mean is 16. Find the numbers. இது வந்துட்டு உங்களோட கொஷினில் 68th ப்ராப்ளம். ஸோ இந்த 68th ப்ராப்ளத்தை நீங்கள் எப்படி ஒர்க் அவுட் பண்ணணுங்கிற ஒரு ஐடியா நான் உங்களுக்கு கொடுத்துட்றேங்க. ஸோ கொஷினில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புக்கில் இங்கே பாருங்கள், arithmetic mean between two numbers 34 and their geometric mean வந்துட்டு 16. ஸோ find their number. உங்களுக்கு 4 ஆப்ஷன் இருக்குங்க. ஒரு ஆப்ஷன் 4,64, another option 4,32, 4,32, another option 32,64, then none of this. ஸோ இதை நீங்கள் ஆப்ஷன் யூஸ் பண்ணி பண்ணுங்க. அதாவது அரித்மெட்டிக் மீன் அப்படிங்கிறது ரெண்டு நம்பரையும் ஆட் பண்ணி டிவைட் பை 2 பண்ணணும். ஸோ நமக்கு இங்கே என்ன இருக்குங்க? 4ம் 64ம் இருக்குங்களா? இங்கே பாருங்கள், 4 + 64 68 டிவைடட் பை 2 உங்களுக்கு என்ன வருதுங்க? 34 அரித்மெட்டிக் மீன் வருதுங்களா? ஸோ ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி ரூட் எடுத்தால் 16 வருதான்னு பாருங்கள். 64 × 4 உங்களுக்கு என்னங்க? 256. ஸோ இந்த 256ஐ நீங்கள் ரூட் எடுத்துட்டிங்கன்னா என்ன வருதுங்க? 16 வருதுங்களா? ஸோ ஆப்ஷன் ஏவே நமக்கு ஆன்சராக இருக்குது. இங்கே பாருங்கள், அரித்மெட்டிக் மீன் 4 + 64 டிவைடட் பை 2, 68 டிவைட் பை 2 என்னங்க? 34. 34 இஸ் தி அரித்மெட்டிக் மீன் வந்துருச்சு நமக்கு. தென் 4 × 64, 4ஐயும் 64ஐயும் மல்டிப்ளை பண்ணுறீங்க, 256 வருது. ஸோ இதை ரூட் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன வருதுங்க? 16. ஸோ ரெண்டு நம்பராக மல்டிப்ளை பண்ணி ரூட் எடுத்தால் 16 வருது. இது வந்து ஜாமெட்ரிக் மீன். ஸோ கோபை ஆப்ஷனுக்கு போனீங்க அப்படின்னா எந்த ஆப்ஷன் செட் ஆகுதுன்னா உங்களுக்கு இந்த ப்ராப்ளத்தில் ஃபஸ்ட்டு ப்ராப்ளமே வந்துட்டு ஃபஸ்ட்டு ஆப்ஷனே வந்துட்டு உங்களுக்கு செட் ஆயிடுச்சு. மற்ற ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி டிவைட் பை 2 போட்டிங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், வராது. ரூட் எடுத்திங்கனாலும் வராது, இதுக்கும் வராது, ரூட் எடுத்தாலும் வராது. ஸோ 68 வந்துட்டு இந்த மாதிரி நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். 69 வந்துட்டு இப் தி அரித்மெட்டிக் மீன் அண்ட் ஹார்மோனிக் மீன் ஆஃப் தி டூ நம்பர்ஸ் 5 and 3.2 ரெஸ்பெக்டிவ்லி தென் ஜாமெட்ரிக் மீன் வில் பி. அரித்மெட்டிக் மீன் வந்துட்டு உங்களுக்கு 5, தென் உங்களுக்கு ஹார்மோனிக் மீன் வந்துட்டு 3.2. நமக்கு ஜாமெட்ரிக் மீன் என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச ஃபார்முலா உங்களுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஜாமெட்ரிக் மீன் த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு அரித்மெட்டிக் மீன் இன்ட்டு ஹார்மோனிக் மீன். ஸோ அரித்மெட்டிக் மீன் இன்ட்டு ஹார்மோனிக் மீன். ஸோ ஜாமெட்ரிக் மீன் த ஹோல் ஸ்கொயர் 5 × 3.2, 5 × 3.2. இங்கே பாருங்கள், 5 ×
5 into 3.2 வந்துட்டு உங்களுக்கு என்ன வருதுங்க 16 வருதுங்களா. ஸோ ஜாமெண்ட்ரிக் மீன் த ஹோல் ஸ்கொயர் வந்து 16. ஸோ ஜாமெண்ட்ரிக் மீன் வந்துட்டு உங்களுக்கு என்ன வருங்க 4 வருங்களா ரூட் எடுத்துட்டா. ஸோ உங்களோட ஆன்சர் வந்துட்டு உங்களுக்கு 4. ஜாமெண்ட்ரிக் மீன் இது 16 ரூட் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன வருங்க 4 வரும். இதாங்க உங்கள் 69th ப்ராப்ளத்தோட ஆன்சர். Then 70th problem, the harmonic mean for the numbers. The harmonic mean for the numbers. Harmonic mean என்னங்க ஃபார்முலா? harmonic mean ஓட ஃபார்முலா n divided by sigma 1 by x. இதான் உங்களோட ஃபார்முலா. என்னங்கிறது நம்பர் ஆஃப் ஐட்டம். உங்களுக்கு எவ்வளோ ஐட்டம் இருக்குது? 3 ஐட்டம்ஸ் இருக்குது. ஸோ இங்கே என்ன வருது 1 by 2 1 by 3 ப்ளஸ் 1 by 5. 1 by 2 1 by 3 1 by 5 சரிங்களா. 3 அப்படியே போட்டுக்கலாங்களா. 1 by 2 வந்துட்டு உங்களுக்கு 0.5, 1 by 3 0.33, 1 by 5 வந்துட்டு 0.20. ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணிங்கன்னா 3 டிவைட் பை 1.03. 3யை 1.03ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 3 டிவைட் பை 1.03 வந்துட்டு உங்களோட ஆன்சர் 2.91. 2.91 ஆர் 2.90. இதாங்க உங்களோட ஆன்சர். 70th ப்ராப்ளத்தோட ஆன்சர். தென் 71 ப்ராப்ளத்தை நம்ம பார்ப்போம். 71 ஓகேங்களா. 71 த மீடியன் ஆஃப் தி நம்பர்ஸ். ஸோ கிவன் ப்ராப்ளத்தை மீடியன் கேட்குறாங்க. கிவன் ப்ராப்ளத்தை நம்ம என்ன பண்ணணும்? ரைட் அண்ட் அசெண்டிங் ஆர்டர். இங்கே இருக்கிற நம்பர் 11 10 12 3 13 9. அசெண்டிங் ஆர்டரில் நம்ம எழுதினோம்னா 9 10 11 12 13. மீடியனோட ஃபார்முலா வாட் இஸ் மீடியன்? மீடியன் இஸ் ஈக்குவல் டு n + 1 by 2th ஐட்டம். இதான் வந்துட்டு உங்களுக்கு மீடியனோட ஃபார்முலா. 1 2 3 4 5ங்களா. 5 + 1 by 2th ஐட்டம். 6th டிவைட் பை 2 தேர்டு வேல்யூ வருங்களா. ஸோ உங்களுக்கு தேர்டு வேல்யூ என்ன வருதுங்க 11 வருதுங்களா. ஸோ இந்த ப்ராப்ளத்தில் உங்களுக்கு மீடியன் என்ன வருதுங்க 11. இதாங்க உங்களோட ஆன்சர். மீடியன் வந்துட்டு உங்களுக்கு என்ன வந்திருக்குங்க 11 வந்திருக்கு. நெக்ஸ்ட் ரேஞ்ச் கேட்குறாங்க. 78 சம் நம்பர் 78 ரேஞ்ச் கேட்டிருக்காங்க. ஸோ சம் எப்படி இருக்குங்க 15 சம் எப்படி இருக்குங்க 15 20 15 12 20 9 17 20 இஸ் அப்படின்னு சொல்லி கொஷின் கேட்டிருக்காங்க. ரேஞ்ச் கேட்டிருக்காங்க. ரேஞ்சோட ஃபார்முலா என்னங்க? ரேஞ்சோட ஃபார்முலா லார்ஜஸ்ட் வேல்யூ மைனஸ் ஸ்மாலஸ்ட் வேல்யூ. வாட் இஸ் லார்ஜஸ்ட் வேல்யூ 20. ஸ்மாலஸ்ட் வேல்யூ வந்துட்டு உங்களுக்கு என்னங்க 9. 20ல் 9 பொசிஷனாக உங்களுக்கு என்னங்க 11 வரும். ஸோ ரேஞ்ச் வந்துட்டு உங்களுக்கு என்ன வருது 11 வருது. நெக்ஸ்ட்டு ஃபார் தி அப்சர்வேஷன் 6 4 1 6 5 10 4 8 ரேஞ்ச் கேட்டிருக்காங்க. அதே ப்ராப்ளம் தான். லார்ஜஸ்ட் வேல்யூ மைனஸ் ஸ்மாலஸ்ட் வேல்யூ. லார்ஜஸ்ட் வேல்யூ 10, ஸ்மாலஸ்ட் வேல்யூ 1, 10 மைனஸ் 1 வந்துட்டு உங்களுக்கு 9. இது வந்து உங்களோட 79th ப்ராப்ளம். நெக்ஸ்ட்டு 80th ப்ராப்ளம். 80th ப்ராப்ளம் வாட் இஸ் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்ச் ஃபார் தி ஃபாலோயிங் வேஜஸ் ஆஃப் 8 ஒர்க்கர்ஸ்? 80 65 90 60 75 70 72 85. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்ச். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்ச் நமக்கு என்ன ஃபார்முலா தெரியுங்க? கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்ச். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்சோட ஃபார்முலா நமக்கு என்ன தெரியும்? லார்ஜஸ்ட் வேல்யூ மைனஸ் ஸ்மாலஸ்ட் வேல்யூ, லார்ஜஸ்ட் வேல்யூ ப்ளஸ் ஸ்மாலஸ்ட் வேல்யூ இன்ட்டு 100. ஸோ லார்ஜஸ்ட் வேல்யூ 90 மைனஸ் 60 டிவைடட் பை 90 ப்ளஸ் 60 டிவைடட் இன்ட்டு 100. இங்கே பாருங்கள் லார்ஜஸ்ட் வேல்யூ 90, ஸ்மாலஸ்ட் வேல்யூ உங்களுக்கு என்னங்க 60. ஸோ அதுதான் இந்த கொஷினில் இருக்கிறத நான் எடுத்து இங்கே அப்ளை பண்ணேன். ஸோ 30 90 + 60 என்னங்க 150 இன்ட்டு 100. ஸோ இதால் கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 5 டைம்ஸ் 5ஐயும் 100ஐயும் கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்குதுங்க 20. இதாங்க உங்களோட 80th ப்ராப்ளத்தோட ஆன்சர். ப்ராப்ளம் நம்பர் 81 பார்க்கலாங்க. வாட் இஸ் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்ச் ஃபார் தி ஃபாலோயிங் டிஸ்ட்ரிபியூஷன்?
எக்ஸ் பாருங்கள் உங்களுக்கு 10 to 19, 20 to 29, 30 to 39, 40 to 49, 50 to 59. ஸோ இது உங்களுக்கு கனெக்ஷன் இல்லாமல் இருக்குது. ஸோ நமக்கு கனெக்ஷன் கொடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன். எப்படி கனெக்ஷன் கொடுக்குறதுன்னு பாருங்கள். 19க்கும் 20க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்துட்டு உங்களுக்கு 1. ஸோ 29க்கும் 30க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து 1. 39க்கும் 40க்கும் எல்லாத்துக்குமே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் 1. ஸோ டிஃப்ரென்ஸ் டிவைடட் பை 2, 1 டிவைடட் பை 2 போனீங்கன்னா உங்களுக்கு 0.5 வரும். ஸோ இது வந்து லோயர் லிமிட், இது அப்பர் லிமிட். இந்த லோயர் லிமிட்டில் 0.5 நீங்கள் லெஸ் பண்ணிக்கோங்க, அப்பர் லிமிட்டில் 0.5 நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ 10ல் 0.5 நீங்கள் லெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா 9.5 வரும். 19ல் 0.5 ஆட் பண்ணிங்கன்னா 19.5. அதே மாதிரி 20ல் 0.5 லெஸ் பண்ணிங்கன்னா 19.5. 29ல் 0.5 ஆட் பண்ணிங்கன்னா 29.5. 30ல் 0.5 ஆட் பண்ணிங்கன்னா 29.5. 39ல் 0.5 ஆட் பண்ணிங்கன்னா 39.5. சேம் 40ல் 0.5 மைனஸ் பண்ணிங்கன்னா 39.5. ஸோ இங்கே 49.5 ஆட் பண்ணிடுறீங்க. தென் 50ல் 0.5 லெஸ் பண்ணிங்கன்னா 49.5. 59ல் 0.5 நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு என்ன கொஷின் வேணும்? கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்ச். நம்மளோட ஃபார்முலா என்னங்க? கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்ச். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்சோட ஃபார்முலா நமக்கு தெரிஞ்சது லார்ஜஸ்ட் வேல்யூ மைனஸ் ஸ்மாலஸ்ட் வேல்யூ டிவைடட் பை லார்ஜஸ்ட் வேல்யூ ப்ளஸ் ஸ்மாலஸ்ட் வேல்யூ இன்ட்டு 100. இதாங்க உங்களோட ஃபார்முலா. ஸோ லார்ஜஸ்ட் வேல்யூ வந்துட்டு உங்களுக்கு என்ன இருக்குது? திஸ் இஸ் லார்ஜஸ்ட் வேல்யூ 59.5. ஸ்மாலஸ்ட் வேல்யூ 9.5. இதை எடுத்து நம்ம அப்ளை பண்ணோம். 59.5 மைனஸ் 9.5 டிவைடட் பை 59.5 ப்ளஸ் 9.5 இன்ட்டு 100. 59.5ல் 9.5 போச்சுன்னா 50. 59.5ஐயும் 9.5ஐயும் ஆட் பண்ணிங்கன்னா 69 இன்ட்டு 100. 50 இன்ட்டு 100 டிவைடட் பை 69. இங்கே பாருங்கள், 50 இன்ட்டு 100 டிவைடட் பை 69. உங்களோட ஆன்சர் 72.46. ஸோ உங்களோட ஆன்சர் என்னங்க? 72.46. இதாங்க உங்களோட ஆன்சர். நெக்ஸ்ட்டு சம் நம்பர் 82. நெக்ஸ்ட் என்னங்க? சம் நம்பர் 82. If the relationship between x and y is given by 4x plus 5y equal to 10 and the range of x is 15, what would be the range of y? இதான் உங்களுக்கு given problem. ஸோ இருக்கிற ப்ராப்ளத்தில் இருக்கிற ஈக்குவேஷன் நீங்கள் அப்படியே எடுத்து எழுதணும். Four x plus 5y equal to 10. ஸோ ரேஞ்ச் ஆஃப் 5 தானே கேட்குறாங்க. ஸோ 5y is equal to 10 minus 4x. 5y is equal to 10 minus 4x. ஸோ y is equal to 10 divided by 5 minus 4 by 5 of x. ஸோ ரேஞ்ச் ஆஃப் y நமக்கு வேணும்னா மாடுலஸ் பற்றி மைனஸ் பற்றி கன்சிடர் பண்ண வேண்டாம். மாடுலஸ் போடும்போது 4/5 ஆஃப் எக்ஸ். ஸோ 4/5 எக்ஸ் இருக்கிற இடத்துல நமக்கு என்ன வரும்? 15 வரும். இது அப்ளை பண்ணிங்கன்னா 3 டைம்ஸ். ஸோ ரேஞ்ச் ஆஃப் 5 வந்துட்டு 12. ரேஞ்ச் ஆஃப் 5 வந்துட்டு உங்களுக்கு என்னங்க? 12. இதாங்க உங்களோட ஆன்சர். சம் நம்பர் 83. சம் நம்பர் 83யும் உங்களுக்கு அதே ப்ராப்ளம் தாங்க கொடுத்துருக்காங்க. ஸோ 83யும் உங்களுக்கு அதான் ப்ராப்ளமாக கொடுத்துருக்காங்க. இல்லை வேறு ப்ராப்ளம். சாரி. சம் நம்பர் 83 வேறு ப்ராப்ளம். த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் எக்ஸ் அண்ட் ஒய் இஸ் கிவன் 2x + 3y = 10. Sum number 83 பாருங்கள். If the relationship between x and y is given 2x + 3y 10 and its
range of x is 15. What would be the range of y? What would be the range of y? நம்மளோட ப்ராப்ளம் என்னங்க, 2x plus 3y equal to 10. So 3y is equal to 10 minus 2x. So y is equal to 10 divided by 3. இந்த 3 வந்து இங்கே டிவைடில் வருது. 2 by 3 of x. So நம்மளோட ஃபார்முலா என்னங்க, ரேஞ்சுக்கு y is equal to a plus bx. So range of y is equal to modulus of b into range of x. Modulus of b into range of x. இதான் உங்களோட modulus of b. Modulus of b உங்களுக்கு என்ன வருதுங்க, 2 by 3. x வந்துட்டு உங்களுக்கு என்ன வருது, 15. So 2 by 3 into 15. நீங்கள் 3ஆல் கட் பண்ணிங்கன்னா 5 times. ஸோ 2 5s are range of y வந்துட்டு உங்களுக்கு இந்த ப்ராப்ளத்தில் என்ன வருதுங்க, 10 வருதுங்க. இதுதான் வந்து உங்களோட 83 ப்ராப்ளத்தோட ஆன்சர். நெக்ஸ்ட்டு 84th ப்ராப்ளம், குவார்டைல் டீவியேஷன் ஆஃப் தி ஃபாலோயிங் டேட்டா. டேட்டா நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 1 3 4 5 6 6 10. இது நமக்கு given ஃபார்முலா. குவார்டைல் டீவியேஷனோட நம்மளோட ஃபார்முலா என்னங்க, q3 minus q1 divided by 2. இதான் நம்மளுடைய ஃபார்முலா. q1 கண்டுபிடிக்கணும்னா என்ன ஃபார்முலாங்க, n plus 1 by 4th item. n plus 1 by 4th item. ஆல்ரெடி ப்ராப்ளம் வந்துட்டு அசனிங் ஆர்டரில் தான் இருக்குது. ஸோ எவ்வளோ n இருக்குது, 1 2 3 4 5 6 7. ஸோ q1 is equal to 7 plus 1 by 4th item. ஸோ 8 divided by 4. 8 divided by 4 உங்களுக்கு என்ன வருது, செகண்ட் வேல்யூ. செகண்ட் வேல்யூ q1ல் செகண்ட் வேல்யூ உங்களுக்கு என்ன வருதுங்க, 3. q1ல் செகண்ட் வேல்யூ வந்துட்டு உங்களுக்கு என்ன வருதுங்க, 3. நெக்ஸ்ட்டு q3 போய்க்கலாம். q3யோட ஃபார்முலா 3 into n plus 1 by 4th item. இதான் நம்மளோட ஃபார்முலா. ஸோ 3 into ஆல்ரெடி n plus 1 by 4 நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், செகண்ட் வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ 3 into செகண்ட் வேல்யூ, செகண்ட் ஐட்டம் எப்படி வேணாலும் எழுதிக்கலாம். 3 2s are உங்களுக்கு என்ன கிடைக்கும், 6 கிடைக்குங்களா. ஸோ சிக்ஸ்த்து வேல்யூ என்ன அப்படின்னு பார்க்கணும். q3 வந்துட்டு உங்களுக்கு என்ன, சிக்ஸ்த்து வேல்யூ 1 2 3 4 5 6. சிக்ஸ்த்து வேல்யூ வந்துட்டு q3 வந்துட்டு உங்களுக்கு என்ன இருக்குது, 6 இருக்குது. ஸோ நம்மளோட குவார்டைல் டீவியேஷனோட ஃபார்முலா என்னங்க, q3 minus குவார்டைல் டீவியேஷனோட ஃபார்முலா q3 minus q1 divided by 2. வாட் இஸ் q3? q3 வந்துட்டு உங்களுக்கு என்ன கிடச்சிருக்குது, 6 கிடச்சிருக்கு. q1 என்ன கிடச்சிருக்கு, 3 கிடச்சிருக்கு. டிவைடட் பை 2. 6 minus 3 3. 3 divided by 2 உங்களுக்கு என்ன வரும், 1.5 வரும். இதுதான் குவார்டைல் டீவியேஷனோட ஃபார்முலா. குவார்டைல் டீவியேஷனோட ஃபார்முலா புரிஞ்சிச்சுங்களா. நெக்ஸ்ட்டு சம் நம்பர் 85. Following are the marks of 10 students. Following are the marks of 10 students. உங்களுக்கு என்ன இருக்குது, 56 48 65 35 42 75 82 60 55 50. Find the quartile deviation and also its coefficient அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ப்ராப்ளத்தை எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாங்க. ஸோ கிவன் ப்ராப்ளத்தை ஃபஸ்ட்டு நம்ம அசெண்டிங் ஆர்டரில் எழுதிக்கலாம். கிவன் ப்ராப்ளத்தை நம்ம எப்படி எழுதலாம், அசெண்டிங் ஆர்டரில் எழுதலாம். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு நம்ம இங்கே 35 எழுதலாம். 35 42 48 50. நெக்ஸ்ட் என்ன வருங்க, 55 தென் 56 60 65 75. ஓகேங்களா, 75 82. ஸோ கிவன் ப்ராப்ளத்தை நான் எப்படி எழுதினேன் அப்படின்னா அசெண்டிங் ஆர்டரில் எழுதினேன். q1ஓட ஃபார்முலா, q1ஓட ஃபார்முலா என்னங்க, n plus 1 by 4th item. n plus 1 by 4th item என்னங்க, 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸோ 10 plus 1 by 4th item. 10 plus 1 by 4th item. ஸோ 11 divided by 4. 11 divided by 4 உங்களுக்கு என்ன வரும், 2.75. ஓகேங்களா, அப்போது இதை ஸ்ப்ளிட் அப் பண்ணி எழுதணும். q1 is equal to second value plus 0.75 into third value minus second value. ஸோ second value உங்களுக்கு என்னங்க 42 இருக்குங்களா, plus 0.75 into
third value minus second value. What is third value? 48. Second value உங்களுக்கு என்னங்க? 42. Third value minus second value. Third value minus second value. So 42 plus 0.75 into 48 ல 42 போயிடுச்சுன்னா உங்களுக்கு என்ன வருது? 6. 0.75 into 6, 4. 42. 42 plus 4 is equal to 46. What is Q1? Q1 is equal to 46. Q1 is equal to உங்களுக்கு என்னங்க? 46. Sorry. 0.75 into 6, 4.5. ஸோ உங்களுக்கு என்ன வரும்? 46.5. 46.5. Q1 வந்துட்டு உங்களுக்கு என்ன வருது? 46.5. நெக்ஸ்ட்டு நம்ம Q3 கண்டுபிடிக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப் நமக்கு என்ன கண்டுபிடிக்கலாம்? இந்த கிவன் கொஷினுக்கு நம்ம Q3 கண்டுபிடிக்கலாம். Q3யோட ஃபார்முலா என்னங்க? 3 into n plus 1 by 4th item. ஸோ 3 into ஆல்ரெடி n plus 1 by 4 நமக்கு என்ன இருக்குது? n plus 1 by 4 வந்து 2.75. ஸோ 3 into 2.75. 3 into 2.75 வந்துட்டு உங்களுக்கு 8.25 வருது. 3 into 2.75 நமக்கு என்ன வருது? 8.25 வருது. ஸோ 8.25. ஸோ அந்த 8.25 நம்ம ஸ்ப்ளிட் அப் பண்ணிக்கலாம். 8.25 நம்ம எப்படி ஸ்ப்ளிட் அப் பண்ணிக்கிறது? 8th வேல்யூ ப்ளஸ் 0.25 இன்ட்டு 9th வேல்யூ மைனஸ் 8th வேல்யூ. 8th வேல்யூ ப்ளஸ் 0.25 இன்ட்டு 9th வேல்யூ மைனஸ் 8th வேல்யூ. ஸோ இந்த ப்ராப்ளத்தில் 8th வேல்யூ என்னன்னு பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8. 8th வேல்யூ வந்துட்டு உங்களுக்கு 65 ப்ளஸ் 0.25 இன்ட்டு 9th வேல்யூ வந்துட்டு 75 minus 85. 75 minus 85. ஸோ 65 ப்ளஸ் 0.25. 75ல் 85 போயிடுச்சுன்னா உங்களுக்கு என்ன வரும்? 10. ஸோ 65 0.25 into 10 உங்களுக்கு 2.5. ஸோ இதனோட டோட்டல் என்ன வருது? 67.5. தென் குவார்டைல் டீவியேஷனோட ஃபார்முலா Q3 minus Q1 divided by 2. What is Q3? 67.5. What is Q1? Q1 வந்துட்டு 46.5 கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ டிவைடட் பை 2 உங்களுக்கு 21 டிவைட் பை 2 உங்களுக்கு என்ன வரும்னா 10.5 வரும். அப்போ குவார்டைல் டிவியேஷன் உங்களுக்கு என்ன வந்திருக்கு? 10.5 வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் குவார்டைல் டிவியேஷன் கேட்குறாங்க. இதே கொஷினில் உங்களுக்கு என்ன கேட்குறாங்க? கோஎஃபிஷியன்ட் ஆஃப் குவார்டைல் டிவியேஷன். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் குவார்டைல் டிவியேஷன் கேட்குறாங்க. ஸோ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் குவார்டைல் டிவியேஷனோட ஃபார்முலா என்னங்க? Q3 minus Q1 divided by Q3 plus Q1 into 100. ஸோ Q3 நம்ம என்ன கண்டுபிடிச்சோம்? 67.45. Q1 என்ன கண்டுபிடிச்சோம்? 46.5. 67.45 plus 46.5 into 100. ஸோ இதிலேருந்து இதை மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 21. 67.5ஐயும் 46.5ஐயும் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா 113.95 into 100. ஸோ கேல்குலேட்டரை வச்சு நீங்கள் இதை அப்ளை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா 21 into 100 21 into 100 divided by 113.95 வந்து உங்களுக்கு 18.42 வருது. 18.42. This is coefficient of quartile deviation. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் குவார்டைல் டிவியேஷன். உங்களுக்கு 1 மார்க் ப்ராப்ளம் தான் கேட்பாங்க. இந்த சம்ம புக்கில் இருக்கிறங்காட்டிக்கு நான் உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ப்ராப்ளம் எப்படி அப்படிங்கிறது புரிஞ்சிச்சுங்களா? கொஷின் நம்பர் 86 பார்க்கலாங்க. இஃப் த ஃபஸ்ட் அண்ட் தேர்ட் குவார்டைல் டிவியேஷன் 22.16 and 56.36 then the quartile deviation is அப்படின்னு சொல்லி நமக்கு அவங்க கொஷின் கொடுத்துருக்காங்க. பாருங்கள், given ப்ராப்ளத்தில் ஃபஸ்ட் அண்ட் தேர்ட் குவார்டைல் டிவியேஷன். ஸோ Q1 வந்துட்டு நமக்கு 22.16, Q3 வந்துட்டு 56.36. குவார்டைல் டிவியேஷன் கேட்குறாங்க. What is quartile deviation? Quartile deviation is equal to Q3 minus Q1 divided by 2. What is Q3? 56.36
Q1 வந்துட்டு உங்களுக்கு என்ன 22.16 divided by 2. ஸோ இதிலேருந்து நீங்கள் இதை மைனஸ் பண்ணிங்கன்னா 34.2 divided by 2. So the quartile deviation is 17.1. இதாங்க உங்கள் 86th ப்ராப்ளத்தோட ஆன்சர். நெக்ஸ்ட்டு நம்ம 87 போய்க்கலாங்க. 87. What is the value of mean deviation about mean for the following observation அப்படின்னு உங்களுக்கு இங்கே ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம்? மீன் கண்டுபிடிக்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் நம்ம இந்த ப்ராப்ளத்தில் என்ன கண்டுபிடிக்கலாங்க? மீன் கண்டுபிடிக்கலாங்க. எப்படி கண்டுபிடிக்கிறது? ப்ராப்ளத்தை எடுத்து எழுதிக்கலாங்களா? 50 எக்ஸ் எழுதலாங்க. எக்ஸ் இங்கே எழுதிட்டு 50 60 then 50 50 60 60 60 50 50 60 60 60 எழுதிட்டோங்களா? தென் லாஸ்ட்டில் 50 இருக்குது. ஸோ இது வந்து எக்ஸு. இது எல்லாத்தையும் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வருது அப்படின்னா 720 வருது. இந்த 720க்கு சிக்மா எக்ஸ் அப்படின்னு நீங்கள் பேர் வைங்க. சிக்மா எக்ஸுன்னு பேர் வைங்க. இங்கே எக்ஸ் பார் இஸ் ஈக்குவல் டு சிக்மா எக்ஸ் பை என். ஸோ இங்கே எவ்வளோ வருதுங்க? 720. நம்பர் ஆஃப் ஐட்டம் பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13. ஸோ 720 டிவைடட் பை 13. எக்ஸோட வேல்யூ வந்துட்டு உங்களுக்கு என்ன வருது அப்படின்னா 55.38. 55.38. இது வந்துட்டு உங்களுக்கு என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா மீன் கிடச்சிருச்சு. எக்ஸ் பார் வந்துட்டு உங்களுக்கு என்ன? மீன். நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார். எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார். ஸோ மாடுலஸ் இருக்கிறதுனால மைனஸ் பற்றி நம்ம கன்சிடர் பண்ண வேண்டாம். எக்ஸ் பார் வந்து 55.38. ஸோ 50 மைனஸ் 55.38 வந்துட்டு உங்களுக்கு 5.38. 60 மைனஸ் 55.38 வந்துட்டு உங்களுக்கு 4.62. தென் 50 மைனஸ் 55.38 5.38. தென் 50 மைனஸ் 55.38 ரிமைனிங் உங்களுக்கு என்ன வரும்? 5.38. 60 மைனஸ் 55.38 வந்துட்டு உங்களுக்கு 4.62. தென் 60 மைனஸ் 55.38 வந்துட்டு உங்களுக்கு 4.62. மறுபடியும் 60 இருக்கிறதுனால 4.62 தான். 50 வர இடத்துலனா நமக்கு என்ன வருது? 5.38. ஸோ 5.38 60 வர இடத்துல சேமாக தான் உங்களுக்கு வரும். ஸோ 4.62 4.62 5.38. ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 64.62 கிடைக்குது. 64.62 கிடைக்குது. தென் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு போட்டோங்களா? செகண்ட் ஸ்டெப் உங்களுக்கு என்னங்க ஃபார்முலா? மீன் டீவியேஷன் அபவுட் மீன். மீன் டீவியேஷன் அபவுட் மீன் இதான் செகண்ட் ஸ்டெப். ஸோ சிக்மா எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் பை என். ஸோ 64.62 டிவைடட் பை 13. டிவைடட் பை 13 வந்துட்டு உங்களுக்கு 4.97 வருது. இது செகண்ட் ஸ்டெப்பு. நெக்ஸ்ட்டு தேர்ட் ஸ்டெப். தேர்ட் ஸ்டெப் வந்துட்டு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் மீன் டீவியேஷன் அபவுட் மீன். தேர்ட் ஸ்டெப் உங்களுக்கு என்னங்க பாருங்கள்? தேர்ட் ஸ்டெப் பாருங்கள். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் மீன் டீவியேஷன் அபவுட் மீன். ஸோ நம்ம என்னங்க சிம்பிளாக படித்தோம்? செகண்ட் ஸ்டெப் டிவைட் பை ஃபஸ்ட்டு ஸ்டெப். மீன் டீவியேஷன் அபவுட் மீன் டிவைட் பை மீன். ஸோ 4.97 divided by 55.38 into 100. ஸோ இந்த கால்குலேட்டரில் நீங்கள் இதை கட் பண்ணி போட்டிங்கன்னா உங்களுக்கு வர ஆன்சர் 8.97. ஓகேங்களா? இது வந்துட்டு உங்களுக்கு சம் நம்பர் 87. நெக்ஸ்ட்டு சம் நம்பர் 88. நெக்ஸ்ட் ப்ராப்ளம் என்னங்க? சம் நம்பர் 88. இதுவும் உங்களுக்கு சேம் மாடல் தான்.
87ல் நீங்கள் எப்படி ஒர்க் பண்ணீங்களோ அதே கான்செப்டில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் நீங்கள் என்ன கண்டுபிடிவீங்க, மீன் கண்டுபிடிங்க. செகண்ட் ஸ்டெப் என்ன கண்டுபிடிங்க, எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் கண்டுபிடிங்க. தேர்டு ஸ்டெப் என்ன கண்டுபிடிங்க, மீன் டீவியேஷன் அபவுட் மீன், மீன் டீவியேஷன் அபவுட் மீன். சரிங்களா? செகண்ட் ஸ்டெப் டிவைட் பை ஃபஸ்ட்டு ஸ்டெப் உங்களுக்கு ஆன்சர் கிடைக்குங்க. இது நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். 87th ப்ராப்ளம் மாதிரியே தான் இருக்குது. ஓகேங்களா? சிஏ, சிஎம்ஏ, சிஎஸ், கேட், பேங்கிங், டிஎன்பிஎஸ்சி இப்படி பல எக்ஸாம்ஸ்க்கு கோச்சிங் எடுத்து அதில் 100% ரிசல்ட் எதிர்பார்க்குறீங்களா? அதுக்கு தான் நாங்கள் இருக்கோம் ஐசிபி ப்ரொஃபஷனல் அகாடமி. ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக கோச்சிங் ப்ளஸ் ஹாஸ்டல் வசதியோட கம்மியான ஃபீஸில் நீங்கள் எதிர்பார்க்குற ரிசல்ட். எங்களை சந்தித்து சாதிக்க நீங்கள் அணுக வேண்டிய முகவரி 973 TELC சர்ச் காம்ப்ளெக்ஸ், டவுன்ஹால் பஸ் ஸ்டாண்ட், கோயம்புத்தூர் 641001. தொடர்புக்கு 9894 795915 என்ற தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளவும்.